ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஆராதனை 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 சொல்லுங்க ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும் இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும் எங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயம் ஆற்ற வேண்டும் எங்கள் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயம் ஆற்ற ஆராதனை தகப்பனே நன்றி அப்பா. ஓய்வு நாள் நம்முடைய சமூகத்தில் வரும்படியாக தேவனுக்கு பாடின கிருபைக்காக நன்றி தகப்பனே. உம்மை உயர்த்தும்படியாக, உமக்கு நன்றி சொல்லும்படியாக, நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக தேவனை கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஆராதனை முழுவதும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா தான் இருக்கும், எனக்கு தெரியும். ஆமென். இந்த நாவில் புது பாட்டு. ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை, ஒவ்வொரு நாளுமே, ஆமென், ஒவ்வொரு நொடி பொழுதுமே ஆண்டவருடைய என் நாவல் புது பாட்டு நான் பாடும்படி தான் என் ஆண்டவர் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிறேன். ஆமென். எல்லாம் உற்சாகமாக கைகளை தட்டி எழும்ப முடிந்தவங்க எழும்பி ஆண்டவரை பாடும். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், ஆனந்தம் கொள்ளு. ஓ ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், ஓ ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார்.
பாவ இருள் பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாம் ஆக்கினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாம் ஆக்கினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள் நல்ல கைகளை பற்றி உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். ஆனந்தம் கொள்ளுவேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாயா 44:2 சொல்கிறது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது, எம் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யேசூர். நம்ம பார்த்து சொல்றார், நான் தெரிந்து கொண்ட யேசூரனே. நம்ம எல்லாரும் பார்த்தா சொல்றார், யேசூரனே பயப்படாதே, தாக உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அல்லேலூயா. அவர் சொல்லுகிற காரியத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி ஏல் யேசூரனே, ஏல் யேசூரனே, யேசூரனின் தேவனே, அல்லேலூயா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை வேறு புரியத்தவரே, அல்லேலூயா. எங்கள் சந்ததி மேல உம்முடைய ஆவியும் சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆசியை ஊத்துகிற தேவனேன்னு. அல்லேலூயா. பலவானா என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். அல்லேலூயா. பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர், எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், எனக்காக யுத்தங்கள் செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர், இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர், ஏல் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, ஏல் யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே, ஏல் யெஷூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே, ஏல் யெஷூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே. பயப்படாது, பயப்படாது என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே, நீ பயப்படாது என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே, உன் சந்ததி மேல் உன் ஆவியையும் என் சந்தானத்தின் மேல் ஆசியையும், என் சந்ததி மேல் உன் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும்
நிறைந்தவரே ஊற்றி ஊற்றி நல்ல தலைகளுக்கு மேல யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே ஓ யேசுரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே யேசுரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே பெத்தேல் வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் சொல்லுங்க ஏல்பத்தேல் ஓ ஏல்பத்தேல் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே பூமியின் தூளை போல் சந்ததிப்பெண் என்று வாக்குரைத்தீரே மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாற்றி எனக்கு சொன்னதை சொல்லுங்க கைவிடவே என்னை கைவிடவே மாற்றி இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல்பத்தேல் ஓ ஏல்பத்தேல் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே சொல்லுங்க சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே ஏல்பத்தேல் ஓ ஏல்பத்தேல் வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல் ஏல்பத்தேல் இது வானத்தின் வாசல் ஏசையா ஆசீர்வாதத்தின். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு தலைமுறைகளின் தேவன் என்று தியானிக்க போகிறோம். And today we are going to meditate on the topic the God of generations. வாசியுங்கள் ஏசாயா 59 அதிகாரம் 21 வசனத்தை வாசியுங்கள். Let us read from Isaiah chapter 59 and verse 21. As for me, says the Lord, this is my covenant with them. My spirit who is upon you, and my words which I have put in your mouth, shall not depart from your mouth, nor from the mouth of your descendants, nor from the mouth of your descendants' descendants, says the Lord, from this time and forevermore. உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது உண்மையாகவே
என்னுடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது அன்பானவர்களே. And even as I was reading through this verse, my eyes were filled with tears. என்றால் என் தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்று இந்த வசனத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. Because from this verse we can clearly understand how faithful our God என் is. தேவன் தலைமுறைகளின் தேவனாக இருக்கிறார். My God is God of generations. அவர் தலைமுறைகளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். A God who never forsakes the generations. ஒருவேளை நம்மை பெற்றவர்கள் நம்மோடு கூட இல்லாமல் இருக்கலாம். Perhaps those who bear us, they might not be along with us. ஒருவேளை ஒருவர் கடன் சென்றிருக்கலாம், ஒருவர் இருக்கலாம், ஆனால் சிலருக்கு இருவரும் இல்லாமல் இருக்கலாம். For some, maybe one parent might be there, but for some, both the parents are not there. ஆனாலும் என் தேவன் இந்த வாக்கின்படியே யார் இருந்தாலும் யார் கடன் சென்றாலும் நம்மை பராமரிக்கிற தேவன், நம்ம வாக்கின்படி ஆதரிக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை தலைமுறைகளாக நடத்துகிறவராக இருக்கிறார். Whether there's anyone or not, but our God is a God of generations. He will take care of us and lead us through us. ஏதோ நம்முடைய தேவன் சமயத்திற்கு நம்மை பயன்படுத்தி விட்டு அவருடைய வேலையை முடிந்தவுடனே விட்டு போகிற தேவன் அல்ல. Our God is not a God who will use us for a moment and then abandon us forever. அப்படி விட்டு விடுகிற தேவனும் அல்ல. He is not a God who will forsake us like that. அவர் நம்மை ஆசீர்வதிப்பது மட்டுமல்லாமல் தலைமுறையாக அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதையும் நாம் காண கத்துக்கிற செய்வாராக. Not only he will bless us, but he will also make us to see our generations after us being blessed. நம் சந்ததிகளையும் சந்ததிகளின் ஆசீர்வதித்து அவள் வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறதை நாம் காணலாம். And we will be able to see he will bless our generation or also their generations and fulfill their plan in their lives. சிலர் அவிதமாக விவாகம் ஆனவுடனே பல திட்டங்களை சொல்லுவார்கள். And the moment some people when they are married, they will be talking about many plans. எனக்கு இத்தனை வருடங்கள் கழித்து தான் குழந்தை பிறக்க வேண்டும், அது இத்தனை பிறக்க வேண்டும், அதன் பின்பதாக அதை இந்த இடத்தை சேர்க்க வேண்டும் என்று பல மனுஷ திட்டங்களை மக்கள் சொல்லுவார்கள். And people will be talking about a human plan, saying after I'm married, after so many years I will have a child, and this is the way I will bring up my child, and this is what I will do. ஆனால் நம்முடைய திட்டங்கள் அது அல்ல. நம்முடைய குடும்பத்திலே என்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்று அவர் சித்தமைத்துட்டாரோ அதுவே நடக்கும் என்பானவர்களே. But in our life it is not so. In our family, whatever he has planned, that will be happening. நமக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதை அவர் நிர்ணயிக்கிறார். And he decides as to how many children we need to have. அது நிர்ணயிப்பவர்கள் நாம் அல்ல. It is not we who will be talking about that. அவர் நிர்ணயிக்கிறார். And he decides upon that. அவருடைய சித்தத்திற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு என்பானவர்களே. All that we need to do, our responsibility is only to surrender to his will. பாருங்க, தேவன் இந்த நபரை உலகத்திலே கொண்டு வர வேண்டும் என்று சித்தம் வைத்திருப்பார் என்றால் அந்த நபர் உலகத்திலே வந்தே தீருவார். And if the Lord has planned and decided that this person should come into this world, he will definitely fulfill that. என்னுடைய அம்மா அவர்கள் என்னை பார்த்து சில காரியங்கள் சொன்னார்கள். And my mom looking at me, she told certain things. அதை கேட்ட உடனே எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. The moment I heard it, it was so surprising to me. டேய், இந்த உலகத்துல நீ பிறக்க வேண்டான்னு உபவாசம் இருந்து ஜெபம்டா. And I was fasting and praying that you should not be born in this world. என்னமா உபவாசம் இருந்து ஜெபித்தார்களாம் இந்த குழந்தை வேண்டாம் என்று. And she was fasting and praying that this child should not come. ஏனென்றால் எங்களுடைய குடும்பத்திலே பிறந்த 3 ஆண் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். Because she had lost 3, a male child which was born earlier. அவளுக்கு உலகத்திலே தங்கின குழந்தைகள் 3. And it was 3 children who were born. அண்ணனும் அக்காவும் இருக்கிறார். கடைசி நான் 3 பேர் இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தோம். And we were 3 of us, my brother and my elder brother and my elder sister. ஆனால் என் அண்ணனுக்கு முன்பாக ஒரு பையன் அவன் பிறந்து இறந்து விட்டாராம். But before my elder brother there was another boy which was born but he died. பிறகு என்னுடைய அண்ணன் அவருக்கு பின்பு ஒரு பையன் பிறந்து இறந்து விட்டானா. Then after it's my elder brother, after him also another son was born but he died. பிறகு என்னுடைய அக்கா அதன் பின் ஒரு பையன் இறந்து விட்டானா. Then my elder sister, after that
had another son was born, then he died. மொத்தம் நாங்க இருந்திருக்கோம்னா இந்த நேரத்துக்கு 6 பேர் இருந்திருக்கணும் இங்க. If only we had all been here, all 6 of us must have been here. ஆகவே 5 டெலிவரி முடிந்த உடனே 6வது இவன் வேண்டாம் அப்படினு உபவாசம் செஞ்சிருக்காங்க. And she was only fasting and prayer after the 5 children were born. She was fasting and prayer, no more children. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்காதபடினாலே இன்றைக்கு நான் நின்று கொண்டிருக்கிறேன். Because the Lord had not heard that prayer, I'm standing today over here. சில வேளைகள் ஜெபங்களுக்கு பதில் வரவில்லை என்றால் அவருடைய சித்தத்திற்கு அர்ப்பணியுங்கள். Sometime when you do not get an answer for your prayers, submit yourself for His will. நம்முடைய சபையிலே ஒரு குடும்பத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். And I'm seeing a family in our church. அந்த குடும்பமானது அவர்களுக்கு போதுமான குழந்தைகள் பிறந்தபடினாலே அவர்கள் உலக பிரகாரமாக குழந்தை வேண்டாம் என அறுவை சிகிச்சை செய்து கொண்டார்கள். And because they had a sufficient number of children, then they made an operation that they will not get any more child. அவர்கள் இனிமேல் குழந்தை இருக்காது என்று நினைத்தார்கள். And they were only thinking, no, they will never again get a child. ஆனால் அதற்கு பின்பு ஒரு பெண் குழந்தை அவளுக்கு பிறந்தது. But even after that, they had a girl baby. பாருங்க, உடனே எல்லாம் சொன்னாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் மேல ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், இவ்வளவு சார்ஜ் பண்ணி எல்லாம் பிளானிங் எல்லாம் பண்றதுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இப்ப பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. And the others were also saying, even after doing all family planning, yet the child was born, let us take action against the hospital. அன்றைக்கு நாங்கள் அவளுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தோம். Then we gave a counsel to the family. இவ்வளவு தடைய மீறி ஒரு குழந்தை வந்திருக்குதுன்னா அதை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை வைத்திருப்பார். பிறக்காது என்ற சூழ்நிலையிலும் வந்திருக்கிறது என்றால் கர்த்தர் ஒரு காரியம் வைத்திருப்பார். And we were only telling them, if the child is born even after so many hindrances, barriers, then God has got a plan for the child. அந்த குழந்தையின் வாழ்க்கையை இன்றைக்கு நான் பார்க்கிறேன். And today I'm seeing the life of that child. அந்த பெண்ணுக்கு திருமணமாகி that girl child, she got married. அதற்கு இப்பொழுது முதல் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குடும்பத்தை தேவன் மகிமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். And she's got a first baby and God is gloriously leading that family. நம்முடைய திட்டங்கள் அது வீண். Our plans are vain. தேவன் நம்முடைய குடும்பத்திற்கென்று வைத்திருக்கிற திட்டங்களே அது நிறைவேறும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். And I believe the eternal plan that God has got for our family, it will be fulfilled. அப்படி தேவ திட்டம் நம்முடைய குடும்பத்திலே நடைபெற வேண்டும் என்றால் அதனுடைய தாற்பயங்கள் இந்த வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. For the plan of God to be fulfilled in our life, the essence of it is recorded in this verse. பெற்றோர்கள் நடக்க வேண்டிய வழிகளை குறித்து, நாம் நடக்க வேண்டிய வழிகளை குறித்து வேதம் அழகாக சொல்லி வைத்திருக்கிறது. And the Bible is very clearly and beautifully telling about how parents need to conduct and walk. அதன் நிமித்தமாக அதன் மூலமாக நம்முடைய சந்ததிகள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று அழகாக பார்க்கிறோம். And we also see it is also beautifully recorded, then our generations after us will be blessed. பெற்றோர்கள் நடக்க வேண்டிய வழியிலே இந்த வசந்த பிரகாரம் நடக்கும் பொழுது அவளுக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதம். And parents, when they walk according to this verse, it is blessing not only for them but generations after generation they'll see the blessings. ஆகவே நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் இந்த வசனம் நிறைவேறுவதற்கு. And therefore we need to examine our life for this verse to be fulfilled. முதலாவதாக வாசிக்கலாமா நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும்? ஏசாயா 59:21 ஒரு பகுதியை வாசியுங்கள். Let us read a part of Isaiah chapter 59 and verse 21. My spirit who is upon you, உன்மேல் இருக்கிற என் ஆவியும், உன்மேல் இருக்கிற என் ஆவி, my spirit who is upon you. நம்முடைய வாழ்க்கையின் மேலே அவருடைய ஆவியானவர் அவர் தங்கியிருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். And we see the Holy Spirit, he should be resting upon our life. நம்முடைய ஜீவியம் எப்பொழுதும் ஆவிக்குள்ளே நிறைந்த அவரோடு தொடர்பு கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். Our life should be a life we are always filled in His Spirit and His presence. உலக பிரகாரமாக நடக்கிற வாழ்க்கை இல்ல, ஆவியிலே ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. It is not a worldly walk that we live, but living in the spiritual way. வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் என்று விசுவாசிக்கிறேன். I believe you will know the difference. ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்றால் ஆவிக்குள்ளே ஜெபித்து காத்திருந்து அவர் சித்தப்படி முடிவெடுப்பது. If you need to take a decision, you will have to pray, wait in His presence and then take decisions spiritually. உலகத்தார் பல காரியங்களை சிந்தித்து ஒரு முடிவெடுப்பார்கள். And the worldly people will think differently and take decisions. ஆனால் நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். But in us we have the Holy Spirit. நம்மேல் ஆவியானவர் இருக்கிறார். And
upon us, we have the Spirit of God. ஆகவே ஒருபோதும் வழி விலக அவர் விடவே மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். And therefore, He will never allow us to detract. அதற்கு முன்மாதிரியாக இயேசு வாழ்ந்து காட்டினார். And Jesus lived as an example for that. நம்மேல் ஆவியானவர் ஆவி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படும் என்ற ஒரு முன்மாதிரி இயேசு வைத்துவிட்டு போனார். And Jesus left away an example as to how we will be conducting ourselves when the Spirit of God is along with us. வாசிக்கலாம் லூகாஸ் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let us read from Luke chapter 4 and verse 18. The Spirit of the Lord is upon me, because He has anointed me to preach the gospel to the poor. He has sent me to heal the brokenhearted, to proclaim liberty to the captives and recovery of sight to the blind, to set at liberty those who are oppressed. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். முதலாவது பார்க்கிறோம், நம் மேல் தேவனுடைய ஆவி. First and the foremost, we see the Spirit of the Lord is upon us. அப்போ நம்மேல் தேவ ஆவியானவர் இருக்கும் பொழுது பாருங்கள், இயேசுவின் மேல் ஆவியானவர் இருந்த பொழுது என்ன சம்பவித்தது? And what happened when the Spirit of the Lord was upon Jesus? அந்த சம்பவித்த காரியங்களை தான் இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். And in this verse we read whatever happened after that. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். And the Spirit of the Lord is upon me. அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்ட உடனே அடுத்த வார்த்தைகளை பார்க்கிறோம், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். And the words following that he says, He has anointed me to preach the gospel to the poor. இந்த வசனத்திலே ஒரு இரண்டு விதமான அனுபவங்களை இயேசுவின் ஜீவியத்தில் நாம் காணலாம். And over here we can do two kinds of experiences in the life of Jesus. ஒன்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும் அபிஷேகம். One is the anointing to preach the gospel. இரண்டாவதாக விடுதலையின் ஊழியம். And secondly, it is the ministry of deliverance. இந்த இரண்டு அனுபவங்களும் ஆவியானவர் நம்மேல் தங்கி இருக்கும் பொழுது நடைபெறுகிற அனுபவங்கள். And these two experiences happen when the Spirit of the Lord is upon us. இந்த அனுபவம் நம்மை தங்கி இருக்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ளலாம், நம்மோடு கூட ஆவியானவர் இருக்கிறார், என் மேல் அவருடைய ஆவி தங்கி இருக்கிறது. And through this experience we can also understand the Spirit of the Lord is upon me, He is taking care. முதலாவது அனுபவமான சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணும் அபிஷேகம் நம்மிலே இருக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். And first and the foremost we need to believe that the anointing to preach the gospel is upon me, upon us. இயேசு ஒரு பொறுப்பை கையெழுத்து விட்டு சென்று விட்டார். And God has handed over the responsibility and gone. அந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்குரிய அந்த அபிஷேகத்தை கொடுத்து விட்டு சென்று விட்டார். And He also has given us the anointing to preach the gospel. அதை நிறைவேற்ற வேண்டியது என் பொறுப்பு. சொல்லுங்க பார்க்கலாம், என் பொறுப்பு. It is my duty to accomplish that. கடந்த காலங்களை விட இந்த காலத்திலே சுவிசேஷம் அறிவிப்பது எளிது. And though compared to the past time, it is more easy to preach the gospel in these days. சொல்லுவாங்க, கடந்த காலங்களை விட இப்பொழுது அறிவிப்பது கடினம் என்று சொல்லுவாங்க. And people used to say it is very hard in these days to preach the gospel compared to the earlier days. உண்மைதான், ஒரு விதத்தில் கடினம் தான். One way it is true. ஆனால் நம் மீது ஆவியானவர் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் எளிதாக்குகிறார். But when the Spirit of the Lord is upon us, He makes everything easy. இப்போ எல்லார் கையிலயும் டேட்டா இருக்குது. In all our hands we have the data. மொபைல் போன் இருக்குது. We have the mobile phone. அந்த மொபைல் போன்ல நீங்கள் போடுகிற இந்த கண்டென்ட்டை யாரும் தடுக்கவே முடியாது. இயேசுவை குறித்து தாராளமாக அறிவிக்கலாம், அதற்குரிய தடைகளே இல்லை. Whatever your content, the content you are posting, nobody can stop it. Therefore you can freely talk about Jesus. சாதாரண ஒரு ஸ்மார்ட் போனில் இருந்து யூடியூப் லைவ் பண்ணலாம். And you can always on your own you can post it on the YouTube. இது போல காஸ்ட்லி எக்யூப்மென்ட்ஸ்லாம் அவசியம் என்று நாம் சொல்லவில்லை. I'm not talking you should not be having costly equipments like these. சாதாரணமாக ஒரு யூடியூப்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனில் இருந்து சுவிசேஷம் அறிவிக்கலாம். Making use of a normal smartphone, making use of the YouTube, you can preach the gospel. ஒரு நாளைக்கு ஒரு பார்த்தாலே போதுமே. And each day if only one person is going to watch, it's enough. இந்த நாட்களிலே நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக காணப்படும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய சந்ததிகளை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துகிறவராக இருக்கிறார். And in these days if you become the preachers of the gospel, I believe
God will take control of your generations after you. சிலர் வீணான கதைகளை பேசுவதிலே மணிக்கணக்கில் செலவழிப்பார்கள். And some people used to spend so many hours for talking about vain things. பாருங்க அவிதமாக ஆனா இயேசு குறித்து அறிவிக்கணும்னா ஐயோ அது யாரா சொல்லட்டும். But when you talk about the gospel, they will say, let somebody else do that. இப்படிப்பட்ட நிலையிலே அநேகர் எழும்பி இயேசுவுக்காக பேச முடியாத நிலையிலே அநேகர் காணப்படுகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சந்ததிகளுடைய ஆசீர்வாதம் பாதிக்கப்படும். And if they are like this, what is the result of that? It will only affect the generations after them. ஒரு தீர்மானம் பண்ணணும். We need to make a decision. ஆண்டவரே, நான் அனுதினமும் உம்முடைய அன்பை உம்மை குறித்து யாராவது ஒரு நபரிடத்திலே சொல்லிவிடுவேன். Lord, each and every day I will speak about your love and about you at least to one person. மீதமுள்ள காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வார். And God will take care of the rest. பின்பதாக அவர் அமிதமாக நடக்கிற காரியங்களை பார்த்து கொண்டு அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். And later on God will take care of things. நாம் அந்த காரியங்களை நாம் முன்னெடுத்து செய்யும் பொழுது கர்த்தர் அதை தொடர்ந்து செய்ய வல்லவராய் இருக்கிறார். And when we take the first step and do things, God will take care and continue to do it. ஒருவருக்காக நாம் சுவிசேஷம் சொல்லிவிட்டால் அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And if you have preached the gospel, we need to keep praying for that person. தேவ ஆவியானவர் நம்மை இருந்தார் என்றால் நாம் கண்டிப்பாக இந்த அனுபவத்தை கொண்டிருப்போம். If the Spirit of the Lord has not been upon us, we will not be like this. வீணான வார்த்தைகளை குறைப்போம். Let us reduce our vain words. வார்த்தைகளை குறைஞ்சதுனாலே பாவம் குறைஞ்சிரும். And if the words get reduced, sin will also reduce. ஆகவே கொஞ்சம் வார்த்தைகளை குறைத்து இயேசு குறித்த வார்த்தைகளை பேச ஆரம்பிப்போம். Therefore, let us reduce our words and then talk about Jesus more. இரண்டாவதாக இந்த இடத்திலே பார்க்கிறோம், அதே வசனத்திலே விடுதலையின் ஊழியத்தை குறித்து பார்க்கிறோம். And secondly, in the same verse, we also see about the liberating ministry. கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen us so that we will be able to deliver people from the captivity. ஒரு வியாதியஸ்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தாகம் ஏற்படும். ஐயோ இந்த மனிதன் கஷ்டப்படுகிறார் என்று அந்த மனதிற்கும் ஏற்பட்டு உடனே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும்படி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அந்த நொடியிலே அவர் விடுதலை கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். பானவளே, and when you see a sick person, you need to have that compassion and burden that the Lord should deliver. When you pray there right now, the Lord will heal them over there. பாருங்கள், அநேக பரிசுத்தவான்கள் தியாகமாக அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். Many servants of God, they started the ministry in a sacrificial manner. அவர்கள் இந்த விதமான கட்டுண்ட மனிதர்களை தேடி அவர்கள் சென்று ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். They will go in search of these people who are bound and in captivity, and they'll start praying for them. ஊழியர்கள் மட்டுமல்ல, it is not only the ministers of God. நாம் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். And God has called each and every one of us to do ministry. தேவனுடைய ஆவியும் நம்மீது upon us நம்மீது இருக்கிறது. Because the Spirit of the Lord is upon us. ஆகவே நாமும் ஊழியம் செய்யவர்களாக மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord give us grace that we will also be ministers of God. அந்த நாட்களிலே மிகவும் தியாகமாய் ஊழியம் செய்த அந்த பரிசுத்தவான்களுடைய சந்ததிகளை இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது இந்த வசனத்தின்படியே கர்த்தர் மேன்மை என்ற வார்த்தைக்கும் அதிகமான விதத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். And when I look into the generations of those passionate ministers of God who did the ministry sacrificially, I am able to see the exaltation of their descendants after them. நம்முடைய சென்னையிலேயே ஒரு அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான் இருந்தார். Even in Chennai, our city, there was a wonderful servant of God. அவருடைய பெயர் அருமையான தம்பையா ஜோசப் என்பது அவருடைய பெயர். And his name was Pastor Thambaiya Joseph. பிரசங்கியார். அவர் ஒருவரா விதமாக அறிவித்துக் கொண்டு செல்கிறார். And he will go to different places and then he'll keep preaching. அவர் சென்னையிலே மையமாக கொண்டு இங்கு செய்வதற்கு முன்பதாக இங்கு பல்லாவரத்திலே அவர் ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்திலே அவர் செட்டில் ஆவதற்கு முன்பதாக இந்த சென்னை பகுதியிலே ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். And even before he got settled in Pallavaram, he was doing ministry in the places of Chennai city. பாருங்கள், அவர் இங்க சென்னையில் உள்ள பள்ளிக்கரணையிலே அவர் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார். And he was also preaching gospel in the areas of Pallikarnai. அப்போ அந்த சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பாக மக்கள் அவரை குழி தோண்டி கழுத்து வரைக்கும் புதைத்து தலையை மட்டும் வெளிய வச்சிட்டாங்களா. And people who oppose his ministry, they dug a pit and they buried him till the neck inside that pit. கொடுமையின் மத்தியிலே ஊழியம் செய்தாராம். In the midst of such torture, he was doing ministry. இன்றைக்கு அவருடைய கொள்ளு பேரன்
அந்த சந்ததிகள் மூன்றாம் நான்காம் தலைமுறைகளை நான் கண்டு கொண்டிருக்கிறேன். And today I'm seeing the third and the fourth generations of it. கர்த்தருக்காக வல்லமையாய் பயன்படுகிற பாத்திரமாய் மாற்றியிருக்கிறார். And God has changed them as wonderful and powerful vessels of God. அவருடைய மகனுடைய மகன், அதாவது அவருடைய பேரன் யூரோப்பிலே ஒரு பெரிய சபையுடைய போதகராக இருந்தார். His grandson is a pastor of a biggest church in Europe. அவருடைய இன்னுமாக குள்ளு பேரன் நம்முடைய சென்னையிலேயே இன்றைக்கு வளர்ந்து வருகிற ஒரு நவீன சபையினுடைய போதகராக இருக்கிறார். And his great grandson is also a pastor of a modern church which is growing up. நாமும் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமே. Even today we are doing ministry. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா நம்முடைய ஊழியங்கள் எப்படி? Let's think for a while, how is our ministry? இப்படி நாம் இருப்போம் என்றால் நம்முடைய சந்ததிகள் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? If we are in this state, how will our generations after us will be blessed? உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் சுவிசேஷம் அறிவிக்க உபயோகப்படுத்துங்கள். Each and every opportunity you get, make use of it to preach the gospel. இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாக்குங்கள். And create such places and sayings for them. அந்த விசிட்டர்ஸ் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறதா அவள் படிப்பதற்கென்று பல ஆவிக்குரிய புத்தகங்களை வையுங்கள். And if you have a place for the visitors to wait, you have to place all spiritual books. சுவிசேஷ புத்தகங்களை வையுங்கள். Or keep all the spiritual and gospel books over there. நாம் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு இயேசுவின் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும். Be making use of the opportunity that we get. You need to speak about the love of Jesus. உன்மேல் இருக்கிற என் ஆவியும், my spirit which is upon you. அந்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை நாம் இந்த மாதத்திலே காண கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord give us grace that we'll be able to see how the spirit of the Lord is going to do its work in us. வருகிற நாட்களில் நாம் அதை குறித்து காண கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord enable us to see those things happening in this month. இரண்டாவதாக Secondly, வாசிப்போம் ஏசாயா 59:21 வாசிக்கலாம். Let us read from Isaiah chapter 59 and verse 21. As for me, says the Lord, this is my covenant with them. My spirit who is upon you, and my words which I have put in your mouth, shall not depart from your mouth, nor from the mouth of your descendants. உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இரண்டாவது அனுபவம் தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால், And the second experience that the Lord expects and desires, நம் வாயில் தேவ வார்த்தை, the word of God in our mouth. நம் வாயில் தேவ வார்த்தை என்று பார்க்கிறோம். We see the word of God in our mouth. தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாயிலே எப்பொழுதும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord be gracious that the word of God will always be in our mouth. பாருங்கள், அவருடைய வார்த்தைகள் தொடர்ந்து காணப்படும். And his word will continually be there. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தைகள் அவிதமாக வந்து கொண்டே இருக்க வேண்டும். And in our life his words should continually keep coming. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திற்கும் வந்து கொண்டே இருக்க வேண்டும். For each and every situation his word should come. வேதத்திலே அவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. And in the Bible we have so many words. நம்முடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாய் காணப்பட வேண்டும். But the words which proceed out of our mouth, it should be comforting to others. மற்றவர்கள் மரியாதை குறைவாக அல்ல, மற்றவர்கள் அவமதிக்கிற வார்த்தைகள் அல்ல, மற்றவர்களை கட்டுகிற வார்த்தைகள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. It should not be words of dishonor or disrespect, but it should be words which will bind them. யோவான் 3:34 சொல்லுகிறது. In John chapter 3 and verse 34 it says, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளையே பேசுகிறார். For he whom God has sent speaks the words of God. அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். For God does not give the Spirit by measure. தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளே பேசுகிறார். He who is sent by God, he speaks the words of God. நாமும் கூட தேவனுடைய அழைப்பை பெற்று அவராலே இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்க வேண்டும். And we need to believe, even so we have been called and we have been sent into the world by him. அப்போ நாம் என்ன வார்த்தைகளை பேச வேண்டும்? Then what words should we talk? தேவனுடைய வார்த்தைகளையே பேச கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord give us grace that we will only speak the words of God. பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்டவர் என்ற வார்த்தையோடு இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. And this
verse begins with saying, for he whom God has sent. யோவான் 3:34 அதிலே தேவன் அனுப்பப்பட்டவர் என்ற வார்த்தை அதை பார்க்கும் பொழுது அனுப்பப்பட்டவர் ஒரு வேலையை கொடுத்து ஒரு மிஷன் அதை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் தேவன். And when we look into this verse where it says for whom God has sent, it means God has sent a person with a mission. அதை முடிக்கிற வரைக்கும் யாரிடத்திலும் பேச மாட்டார். Until he accomplishes that mission, he will not speak with anyone. அனுப்பப்பட்டவர் என்பதற்கு தூதுவர் என்று பொருளாய் காணப்படுகிறது. And when you talk about the one who is sent, he is also a messenger. அந்த தூது கொண்டு செல்கிறவர் அந்த அனுப்பப்பட்ட செய்தியை கொடுக்கிற வரைக்கும் வேறு யாரிடத்தும் மற்ற செய்திகளை பேச மாட்டார் அல்லவா? அதுபோல தேவனால் அனுப்பப்பட்ட அவரால் நிர்ணயிக்கப்பட்ட உபயோகப்படுத்தப்படுகிற அவருடைய கருத்தில் இருக்கிற பாத்திரமாகிய நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைகளையே பேச கத்தக்கிரவே செய்வாராக. The messenger who is sent, he will not speak anything else till he has taken the message to the person. Even so, God has called you and me. Let us speak the word of God as vessels in his hands. நம்முடைய வாயிலிருந்து எப்பொழுது வார்த்தைகள் பிறக்கும் என்று மக்கள் காத்திருக்க வேண்டும். And people should be waiting as to when words will proceed out of our mouth. தேவையற்ற எதிர்மறையான வார்த்தைகள் ஒருபோது வரக்கூடாது. And unwanted negative words should not proceed out of our mouth. விசுவாச வார்த்தைகளை பேச கத்துக்கிற செய்ய வேண்டும். May the Lord give us grace that we will speak words of faith. பாருங்கள் லூக்கா 4:22 வாசிக்கிறோம், இயேசுவை போல கிருபையுள்ள வார்த்தைகள் நம் வாயிலிருந்து புறப்பட கத்துக்கிற செய்வாராக. In Luke chapter 4 verse 22 we read, let words of grace proceed from your mouth like Jesus. வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டால் அந்த வார்த்தைகள் கேட்பவர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். And when the words of grace proceed out of our mouth, it then for those who listen it be such a blessing. உங்களுடைய வார்த்தைகள் ஆச்சரியத்தை உண்டு பண்ண வேண்டுமா, தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டுமா? Your words, should it create wonder or should it have a negative impact? பாருங்க, உங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ண கத்தக்கிற செய்வாராக. May the Lord be gracious that your words will bring wonders to people who listen. லூக்கா 4:36 வாசிக்கிறோம். In Luke chapter 4 verse 36 we read, இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அதிகாரமுள்ள வார்த்தைகளாக புறப்பட்டது என்று பார்க்கிறோம். and we see words of authority proceeded from Jesus. அதன் விளைவு என்ன தெரியுமா? What was the result of that? பிசாசுகள் நடுநடுங்கின. Satan trembled. பிசாசுகள் ஓடினான். And the devils they went away. அவிதமான வார்த்தைகளை நாம் பேச கத்தக்கிருபை செய்வாராக. May the Lord give us grace that we will speak such words. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பிசாசுகளை துரத்த வேண்டும். The words that proceed out of our mouth, it should make the Satan to flee. அந்த தேவனுடைய வார்த்தைகள் நம் வாயிலிருந்து நீங்காதிருக்க கத்தக்கிருபை செய்வாராக. May the Lord be gracious that the words of God will not leave our mouth. ஆண்டவரே, என் வாயிலே உம்முடைய வார்த்தைகளை நீர் எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்க கிருபை செய்வீராக. உம்முடைய வார்த்தை அருளுவீராக. திருப்பி சொல்ல விரும்புகிறேன் இந்த வேளையில். How many of you like to say, Lord, give me grace that your words will always be there in our mouth, that I will speak them. எங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளையே பேசுகிறோம் ஐயா. Lord, we will always speak your words in order for our generations to be blessed. தீர்மானிக்கிறோம் ஐயா. We decide to speak those words. வாசியுங்கள் ஏசாயா 59:21 ஒரு பகுதியை வாசியுங்கள். Let us read a part from Isaiah chapter 59 and verse 21. As for me, says the Lord, this is my covenant with them from this time and forevermore. இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அவளோடு இருக்கும், இவளோடு இருக்கும், சந்ததிகளோடு இருக்கும் என் உடன்படிக்கை. And he says, this is my covenant with them, that is with their generation. நம்மோடு கூடவும் நம்முடைய சந்ததியோடு கூடவும் தேவன் உடன்படிக்கை செய்கிற தேவனாக இருக்கிறார். Our God is a God who makes covenant with us and with our generation. பாருங்கள், தேவன் சில காரியங்களை நாம் மறந்தாலும் அவர் மறப்பதில்லை. And God will not forget so certain words even if we forget. அந்த உடன்படிக்கையை தேவனோடு கூட அந்த அக்ரிமென்ட் கவனன்ட் இருக்கிறது அல்லவா, அந்த உடன்படிக்கையை பல வேளையில் நாம் மறந்து போகிறோம். And many times we forget the covenant that we made. சில வேளை மறந்து போகிறோம், சில வேளை மறைந்து போனாலும் கூட அவர் மறக்காமல் அந்த உடன்படிக்கைகளை சந்ததிகளிடத்திலே நிறைவேற்றுகிற தேவன்.
And sometimes even if we forget or even if it fades away, but he will fulfill his covenant with the generations after us. எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து கவலையோடு வந்திருக்கிறீர்கள்? How many of you have come here with worries concerning your children's future? உங்களோடு தேவன் பேசுகிறார். And the Lord is speaking with you. இந்த இரண்டு அர்ப்பணிப்புகளை நாம் செய்யும் பொழுது, And when you have these two commitments, பாருங்கள், இப்போ தேவன் தம்முடைய நித்திய உடன்படிக்கையை நம்முடைய தலைமுறையினரோடு செய்கிறவராக இருக்கிறார். God is a God who makes his eternal covenant with our generations after அவருடைய us. உடன்படிக்கை என்றைக்கு மாறாததா இருக்கும். His covenant is unchanging. நாம் ஒருவேளை உடன்படிக்கை உண்மையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்நாள் வரை தான் அதை நிறைவேற்ற முடியும். And even if we are faithful, நம்முடைய வாழ்நாள், and all through our life it will be fulfilled. அந்த வாழ்நாள் முடிந்து விட்டால் நாம் போய் விடுவோம். And if our lifetime is over, then it's gone. ஆனால் நம்மோடு உடன்படிக்கை செய்கிற தேவன் நாம் இருந்தாலும் மறைந்தாலும் அந்த உடன்படிக்கையை தொடர்ந்து நம்முடைய சந்ததிகளுக்கு நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். But God who makes our covenant with us, whether our generations is there or not, yet he fulfills his covenant generation after generation. வாசிங்கள் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். Let us read from Exodus chapter 20 and verse 6. But showing mercy to thousands to those who love me and keep my commandments. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். அவளுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். And I will show mercy for thousands of generations. என் கற்பனை கைக்கொள்கிறவர்களுக்கு, for those who keep my commands. அவருடைய வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டுக்கிறவர்களுக்கு, and those who have had his words in their life. அந்த உடன்படிக்கையை தேவன் செய்து, God has made that covenant. அது எவ்வளவு காலம் என்ற அந்த காலகட்டத்தை நிர்ணயித்திருக்கிறார். And he has also mentioned the time period as to how long it will be. அந்த terms and conditionல அந்த காலகட்டமும் சொல்லப்பட்டிருக்கிறது. And in the terms and conditions the time frame is also given. பாருங்க, அந்த உடன்படிக்கை எவ்வளவு காலம் தொடரும் என்ற உறுதிப்பாட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். And he has also given us the assurance as to how long this covenant will last. எவ்வளவு நாளா? How long? 1000 தலைமுறை மட்டும். For thousands of generations. அந்த கேரண்டி, அந்த வாரண்டி, அந்த உடன்படிக்கையின் அந்த எக்ஸ்பைரி டேட் அது எவ்வளவு நாள் என்றால், மனதார சொல்லுங்க பார்க்கலாம், 1000 தலைமுறை. The expiry date for this covenant is for 1000 generations. சில வேளைகள் சில வாங்குற பொருட்களுக்கு கேரண்டி இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கொண்டு போனா, ஐயோ நேத்து தாங்க உங்களுக்கு முடிஞ்சது, இன்னைக்கு நீங்க பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. And sometimes when we take certain instruments and ask them the guarantee period, they will say only yesterday the guarantee period got over, you have to pay for it now. அப்படி கேரண்டி இருந்தாலும் கூட எப்படி தட்டி கழிக்கலாம் என்று தான் உலகம் பார்க்கும். And even if there is a guarantee, yet the world will only think how they might take it off. ஆனால் தேவன் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். But our God is a God who shows mercy for thousands of generations. ஒரு அரசாங்கம் தன் உத்தியோகஸ்தருக்கு அவருடைய பணி ஓய்வுக்கு பின்பதாகவும் அவளுக்கு பென்ஷன் கொடுக்கும். A government will give pension even after the retirement. ஆனா அந்த கவனிப்பும் கூட இவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான். And this pension will be only there till he is alive. இவர் மரித்து விட்டா family pension category மாறிடும். And then if he dies, it will go to the category of a family pension. அதுக்கு அவருடைய மனைவி மரித்து விட்டால் பிள்ளைகளுக்கு, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு certain amount வந்து கொண்டிருக்கும். And if the spouse dies, then the amount will be given, a certain amount will be given for unmarried children. அந்த பென்ஷன் அமௌண்ட் கூட ஒரு தலைமுறை மேக்ஸிமம் 2 தலைமுறை தொடரும். And even the worldly way, the government, it will give pensions and take care of them only for 1 or a maximum 2 generations. ஆனால் நம்முடைய தேவன் அவர் வித்தியாசமான தேவன். But our God is a different God. அவர் சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். He is a God who blesses the generations. தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். A God who blesses generation after generation. அவர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். A God who shows mercy for thousands of generations. இந்த வசனத்திலே 2 கட்டளைகளை பார்க்கிறோம். And in this verse we see 2 commandments. என் ஆவி உங்கள் மேல் இருக்க வேண்டும். My spirit should be upon you. என் வார்த்தைகள் உங்கள் வாயில் இருக்க வேண்டும். My words should be there in your mouth.
பண்ணிட்டீங்கன்னா போதும். If that is there, it's enough. உங்களுடைய சந்ததிகளை 1000 தலைமுறைகளுக்கு நான் பார்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். And the Lord says, I will take care of your generations for thousands of generations. சிலர் உலகத்தை விட்டு கடன் செல்கிற நாட்கள் வரும்போது தன் பிள்ளைகளை நீங்க என் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. And certain people, when they are about to die, they will look at others and say, please take care of our children. நான் போயிட்டேனா கூட என் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க, எங்க குடும்பத்தை பார்த்துக்கோங்க சொல்லுவாங்க. And they will say, even if I'm not there, please take care of my children and my family. ஆனா அவர் சொல்லுவார், நான் பார்த்துக்கறேன்னு சொல்லுவார். And he will say, yes, I will take care. ஆனா பார்த்துக்கிறதுக்கு அவர் உயிரோடு இருக்கணுமே. But in order to take care, he should be alive. அவருடைய நாட்கள் முடிந்து விட்டு அப்புறம் என்ன, அவர் குடும்பத்தை பார்க்கறதுக்கு வேணுமே, அவங்க இறந்தவர் குடும்பத்தை பார்க்கப்படுது. And what will happen if that person also dies, because he has to take care of this family? இன்றைக்கு நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறவர் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். Today it is our God who makes covenant with us. இந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. I like this verse very much. இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை. And he says, this is my covenant with them. நம்ம கூட இல்ல, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளோடு கூட உடன்படிக்கை செய்கிறது. அவளோடு கூட இருக்க வேண்டிய உடன்படிக்கை. It's not only with us, but with our children, a covenant that he has made with them. இன்னைக்கு சந்ததிகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கவலையோடு இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். And the Lord is speaking for those who are very much worried about their generations and their future. கர்த்தர் நம்மை நடத்தினது போல நம்முடைய தலைமுறைகளையும் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். The Lord is faithful to even take care of our generation, just as been faithful to take care of us. கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்த தலைமுறைகளை குறித்து நாம் கேட்டோம் இப்பொழுது. And we also heard about we need to be faithful in carrying out his ministry. அன்றைக்கு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தவர்கள், சுவிசேஷம் அறிவித்தவர்கள், அவருடைய தலைமுறைகள் இன்றைக்கு உலகிலே தலை சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். And the ministers of God who did ministry in all sufferings, today the generations are so much so blessed. அதுபோல கர்த்தர் நம்முடைய சந்ததிகளோடு, நம்முடைய அந்த எதிர்காலத்தை அந்த மக்களோடு கூட கர்த்தர் கரம் கூட இருந்து அவருடைய உடன்படிக்கை, அவருடைய இரக்கம் நம்முடைய சந்ததிகளோடு தொடர கர்த்தர் கிருபை செய்வார். And just like that, may the hand of the Lord and the covenant that he has made along with us, let it also continue for generations after us, showing his mercy. நம்முடைய காலத்தில் மட்டுமல்ல, Not only during our time, நம்முடைய காலத்திற்கு பிறகும் கர்த்தர் அவர் உண்மையை உடன்படிக்கையிலே மாறாதவராக இருந்து நம்மை காப்பாராக. but even after our time, may the Lord be faithful in keeping his covenant and showing mercies. எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம். Let us all read together this verse. உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இது எனக்கு அவளோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாயிலே இருந்தது போல நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் வாயில் இருக்க வேண்டும். Just as his word was in our mouth, even so it should be there in the mouth of our children. நம்முடைய தகப்பன்மார்களை, தாய்மார்களை, நம்ம பெற்றோரை தொடர்ந்து நாம் அந்த வழியிலே காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. May the Lord give us grace that we will be able to follow our parents and walk accordingly. என்னுடைய தகப்பனார் அவர் விமானப்படையிலே பணியாற்றி கொண்டிருந்தார். My father, he was working in the defense department. அவர் மிலிட்டரி மேனா காணப்பட்டார். And he was a military man. நான் அந்த ராணுவத்துக்கு போனதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. I've never gone to the defense, to the military. I've never seen that. ஆனா கர்த்தர் கிருபையினாலே அந்த ராணுவத்தின் அந்த ஒழுங்கு என் தகப்பனை பார்த்து, தாயை பார்த்து எனக்கு வந்திருக்கிறது. But the discipline that my father he followed, it has also come to me. அதுபோல இன்றைக்கு என்ன வார்த்தைகளை பேசுகிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. And today your children are watching as to what words you are speaking. அதே வார்த்தைகள் தான் பேசும். And it will also speak those same words. எப்படி மற்றவர்கள் மரியாதை கொடுத்து பேசுறீங்களோ அதுதான் பேசும். How respectfully you speak to others, it will also speak that way. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறவங்களாக இருந்தா, ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தா, உங்கள் பிள்ளைகளும் ஊழியம் செய்கிறவர்களாக கர்த்தருடைய வார்த்தையில பேசுகிறவர்களாக மாறி தேவனோடு உடன்படிக்கை செய்து அவருடைய சந்ததியாக ஆசீர்வாதம் தொடர்கிறதா இருக்கிறது. If you are a person speaking God's word and doing ministry, your children will also speak God's word and doing ministry for generations after that. அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே,
என் மேல் உம்முடைய ஆவி தங்கி இருக்கட்டும் ஐயா. Shall we surrender and say, Lord, let your spirit rest and be upon me. என் வாயிலே உம்முடைய வார்த்தைகள் இருக்கட்டும் ஐயா. Let your words be there in my mouth, O Lord. நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம் அந்த வேளையிலே. Shall we all say, Lord, I commit myself for that. தேவன் இப்பொழுது நாம் இப்படி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்முடைய சந்ததிகளோடு கூட உடன்படிக்கை செய்ய போகிறார். Even as we are dedicating our lives, the Lord is going to make his covenant with us. அவர்களோடு இருக்கும் உடன்படிக்கை. The covenant that is there along with them. நீங்க இப்ப அர்ப்பணிக்கும் பொழுது, நீங்க இந்த முதல் 2 குறிப்புகளை அர்ப்பணிக்கும் பொழுது மூன்றாவது குறிப்பை கர்த்தர் அவர் செய்ய தொடங்குவார். When you surrender for the first 2 points, the Lord will do his third part. அர்ப்பணிப்போம் அந்த வேளையிலே. Shall we surrender ourselves? எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. Our loving heavenly Father, we thank you for this wonderful time. அப்பா, நீ தலைமுறைகளின் தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. Lord, we saw that you are God of generations. ஏதோ எங்களை இன்றைக்கு பயன்படுத்தி விட்டு தூக்கி போட்டு விட்டு போகிற தேவன் அல்ல. You are not a God that will use us now and then forsake us forever. உம்முடைய ஆவி எங்கள் மேல் தங்கியிருக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம். Lord, we decided that your spirit will be upon us. அந்த ஆவி, உம்முடைய ஆவி தங்கி இருக்கும் பொழுது ஊழியம் செய்கிறவர்களாக நாங்கள் மாற கிருபை செய்வீராக. Lord, give us grace that when your spirit is upon us, we will become your preachers and ministers of God. கூட இருந்து ஊழியத்தில் நாங்கள் பயன்பட கிருபை செய்வீராக. Lord, be along with us and make use of us. உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கலாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. Lord, we submit ourselves to be preachers of your gospel. நாங்கள் ஒப்புக்கொண்டது போல தினம் ஒருவருக்காவது உம்மை குறித்து அறிவிப்போம் என்று தீர்மானிக்கிறோம். Just Lord, we decide that you will speak about you and your love at least one person a day. ஆண்டவரே, எப்பொழுது உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாயிலே தங்கி இருக்க கிருபை செய்வீராக. Give us grace that your words will always remain in our mouth. ஜீவன் உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் பேச கிருபை செய்வீராக. Give us grace that we will speak words of life. ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கை இந்த பார்த்தோம் ஐயா. Lord, we saw about your covenant. உம்முடைய உடன்படிக்கை 1000 தலைமுறைக்கு தொடரும் என்று பார்த்தோம் We ஐயா. saw that your covenant will continue for thousands of generations. நாங்கள் உம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறோம். நீர் அதை உண்மையாக இருப்பீர் என்று எங்களுக்கு தெரியும். அது தலைமுறை தொடரட்டும் ஐயா. Lord, we have made a covenant with you and you have made it, Lord, and it will continue for generations after us. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்கள் சந்ததிகளோடு உடன்படிக்கை செய்த உடன்படிக்கையை காத்து நடத்துவீராக. Lord, we commit ourselves and you keep the covenant that you made with us and for generations, Lord. இதை எங்களுடைய கண்களாலே நாங்கள் காண கிருபை செய்வீராக. Give us grace that we will be able to see that with our eyes. ஆசீர்வதிப்பீராக. You bless us. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. Jesus' name we pray. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய அன்பு ஐக்கியம் வேண்டியது மாதம் சமாதானம் ஆளுகையும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் விசேஷமாக உம்முடைய உடன்படிக்கை 1000 தலைமுறை மட்டும் எங்களோடு, எங்களுடைய பிள்ளைகளோடு, சந்ததிகளோடு நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சொல்லுங்க, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, வசே சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. Praise the Lord. பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திரு